எப்படி இருக்கீங்க? பாருங்க, எங்க பெல்லாவுக்கு வந்து ஒரு 2-3 நாளா வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஆகுது. சாப்பிட்டது சேரல. முட்டை தான் கொடுத்தேன். ஏதோ சாப்பிட்டது சேராதனால 3 நாளா பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது. இப்படி ஆகிட்டே இருந்தால் ஒன்று தயிர் கொடுக்க சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஐஸ்கிரீம் தயிர் கொடுத்து பார்த்தேன். அது காலையில் ஒரு வாட்டி போயிருக்கு. இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்குது. சரி, இந்த ஐஸ்கிரீம் கொடுத்து பார்க்கலாம் நிற்குமா. வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இனி வந்து வெயில் காலம்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் அவங்கள வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால வந்து சரி ஐஸ்கிரீம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, இப்போ கொடுக்கலாம், திங்கிறாளான்னு பார்க்கலாம். அவளுக்கு ஆனால் எதுவுமே ஏதாவது சாப்பிட்டோம்னா பக்கத்தில் வந்து நிற்பா. ஆனால் இப்போ அவளுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிட்டு டேஸ்ட் கண்டுக்கிட்டான். அப்புறம் கேட்பான். நல்லா இருக்கா பெல்லா? சாப்பிடுத்தாங்க, சாப்பிடு, நல்லா போயிடும். வாயை திறந்து வாங்கி தின்னு. அப்படி இதுவும் ஒரு குழந்தை மாதிரி தாங்க. இப்போ குழந்தை சரியில்லைன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுதுங்க. சாப்பிடலின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஐஸ்கிரீம் கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் சரியாச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா அப்புறம் தயிரே கொடுத்துக்கலாம். சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து டிவார்மிங் வேறு கொடுக்கவே இல்லை. ஒரு 2 மாதம் இருக்கும் டிவார்மிங் கொடுத்து. அதனால டிவார்மிங்னால இருந்தாலும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதுனாலேன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது இதுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வெயில் காலமாச்சு, ஃபர்ஸ்ட் டைமாக பப்பி வளர்த்துறதுனால எனக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் ஐஸ்கிரீமும் ரொம்பலாம் கொடுக்க மாட்டேன். அந்த வயிறு வெறும் வயிறாக இருக்கும்ல, எதுவும் சாப்பிடாம, அதனால கொஞ்சம் அந்த வயிறு நலையிறதுக்காக கொஞ்சம் கொடுக்கறது. ரொம்பலாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீமு, ரொம்ப விரும்பி சாப்பிடும். சரி, கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு தான் கொடுக்குறேன். சிக்கன்லாம் சாப்பிடுவா. எப்படி சரியாகி அதுக்கப்புறம் தான் நான் சிக்கனே கொடுக்கணும். அதனால சிக்கனு இப்போ வெயிலுக்கு அதுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவுமே பெடிகிரி வேலை மேலே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா நேற்று பெடிகிரி சும்மா பசிக்குதுன்னு போய் எடுத்து சாப்பிட்டு எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுச்சு. அதனால சரி, இது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சாச்சு. எதுவுமே கீழே இல்லை. பெடிகிரிலாம் மேலே தூக்கி வச்சுட்டேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக நல்லாகணும் கடவுளையும் நினச்சிட்டு. இது நல்லா இல்லாமல் இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வீட்டில் வேலையே ஓடாது, வேலையுமே ஓடாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டேன். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், என்ன செய்யலான்றது. அதாவது லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய். பாய்.